சாய்ராம், என் அன்பு செல்லமே, இந்த உலகத்தில் நீ சிங்கம் போல வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய். அப்படி இருக்கும் பொழுது எதற்காக சின்ன சின்ன பூச்சிகளுக்கு பயந்து கொண்டே இருக்கிறாய்? சிங்கம் யாருக்காவது பயந்திருக்குமா? தங்கமே, நீ பூச்சிகளுக்கெல்லாம் பயந்து கொண்டு இருப்பதினால்தான் எந்த ஒரு விஷயத்தையும் உன்னால் செய்ய முடியவில்லை. முதலில் சிங்கமாக இருக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் பயத்தை தூக்கி எறி. பயம் என்பது எப்பொழுதும் ஒரு மனிதனை ஆளாக்காது, அவனை கீழே தள்ளி விட்டுவிடும். ஒரு இருட்டில் நின்றால் கூட அங்கு வெளிச்சமாக இருக்கிறது என்று நினைத்துக்கொள், அந்த இருட்டு கூட மறைந்து வெளிச்சம் வந்துவிடும். நம் நினைப்பதுதான் வாழ்க்கை, நம் நினைப்பது மட்டும்தான் வாழ்க்கை. நீ எந்த உலகத்தில் இருக்கிறாய்? ஏமாற்றங்களும் பொய்யும் அவமானமும் தரும் இந்த உலகத்தில்தான். நீ எப்படி பார்க்கிறாயோ அப்படித்தான் இந்த உலகத்தில் உன்னை வாழ வைப்பார்கள். நீ எல்லாருக்கும் எதிராக தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்று நினைக்கிறாய். தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்றால் யாரையும் பார்த்து பயப்படக்கூடாது. எல்லாரையும் ஓட வைக்க வேண்டும். ஓட வைக்க வேண்டும் என்றால் உன் பக்கத்தில் கூட அவர்கள் நெருங்க முடியாத அளவிற்கு உன் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நீ செய்ய வேண்டும். பயம் எப்பொழுதும் ஒரு மனிதனை ஆளாக்காது. திரும்பவும் சொல்கிறேன், பயத்தை தூக்கி எறி. கண் கெட்டு இருக்கும் அளவுக்கு தூரத்திற்கு தூக்கி எறிந்து விட. அதற்கு பிறகு பார், எவ்வளவு பெரிய இன்பம் உனக்காக காத்துக்கொண்டு இருக்கிறது என்று. வாழ்க்கையில் ஏதாவது ஒன்றை சாதிக்க வேண்டும் என்றால் துணிச்சலும் மன தைரியமும் இருக்க வேண்டும். அது உனக்கு இருக்கிறது. ஆனால் நடுவில் அந்த பயம் என்ற ஒரு வார்த்தை உன்னை அனைத்தையுமே அப்படியே மறைத்து விடுகிறது. எப்பொழுதும் கெட்ட விஷயத்திற்கு, கெட்ட ஒரு சிந்தனைகளுக்கு மனதில் இடம் கொடுக்க வேண்டாம். நீ என்னுடைய குழந்தை. உன்னுடைய வாழ்க்கையில் எது செய்தால் நல்லது, எது செய்தால் கெட்டது என்பது அனைத்துமே இங்கு எனக்கு மட்டுமே தெரியும். உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயமும் நான் உனக்கு சொல்கிறேன் என்றால் நேரடியாக வந்து சொல்வேனா? ஏதோ ஒரு ரூபத்தில் தான் வந்து சொல்வேன். அதை எடுத்துக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேறும் வழியை பாரு. நிச்சயமாகவே அனைத்திற்குமே ஒரு நல்ல வழி உண்டு. உன் வாழ்க்கையிலும் ஒரு நல்ல வழி உண்டு. அது உன் கையில் மட்டும்தான் இருக்கிறது. பயம் வேண்டாம், எதற்குமே பயம் வேண்டாம். வாயை திறந்து இந்த உலகத்தில் நீ சொன்னாலும் போராடினாலும் மட்டும்தான் நீ கேட்டது அனைத்துமே கிடைக்கும். நீ உன் வாழ்க்கைக்காக போராடு, உனக்கான வெற்றி உன்னிடம் வரும். தைரியமாக இரு. எப்பொழுதும் இந்த சாய் இருப்பேன் உனக்கு துணையாக. ஓம் சாய்ராம்.